திருநள்ளாறு தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். புதுவை மாநிலத்தின் திருநள்ளாறு தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் பெரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி 30 தொகுதிகளில் 21 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் திருநள்ளாறு தொகுதியில் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் பாஜக வேட்பாளர் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். திருநள்ளாறு தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். புதுவை மாநிலத்தின் திருநள்ளாறு தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் பெரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி 30 தொகுதிகளில் 21 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் திருநள்ளாறு தொகுதியில் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் பாஜக வேட்பாளர் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். திருநள்ளாறு தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். புதுவை மாநிலத்தின் திருநள்ளாறு தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் பெரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி 30 தொகுதிகளில் 21 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் திருநள்ளாறு தொகுதியில் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் பாஜக வேட்பாளர் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். திருநள்ளாறு தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். புதுவை மாநிலத்தின் திருநள்ளாறு தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் பெரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி 30 தொகுதிகளில் 21 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் திருநள்ளாறு தொகுதியில் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் பாஜக வேட்பாளர் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். திருநள்ளாறு தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். புதுவை மாநிலத்தின் திருநள்ளாறு தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் பெரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி 30 தொகுதிகளில் 21 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் திருநள்ளாறு தொகுதியில் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் பாஜக வேட்பாளர் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். திருநள்ளாறு தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். புதுவை மாநிலத்தின் திருநள்ளாறு தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் பெரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி 30 தொகுதிகளில் 21 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் திருநள்ளாறு தொகுதியில் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் பாஜக வேட்பாளர் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். திருநள்ளாறு தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். புதுவை மாநிலத்தின் திருநள்ளாறு தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் பெரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி 30 தொகுதிகளில் 21 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் திருநள்ளாறு தொகுதியில் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் பாஜக வேட்பாளர் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். திருநள்ளாறு தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். புதுவை மாநிலத்தின் திருநள்ளாறு தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் பெரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி 30 தொகுதிகளில் 21 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் திருநள்ளாறு தொகுதியில் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் பாஜக வேட்பாளர் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். திருநள்ளாறு தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். புதுவை மாநிலத்தின் திருநள்ளாறு தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் பெரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி 30 தொகுதிகளில் 21 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் திருநள்ளாறு தொகுதியில் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் பாஜக வேட்பாளர் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்.